டுடே சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கலையை வந்து எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்த போறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா டிராயிங் சேலஞ்ச். என்னப்பா சொல்ற? வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு டிராயிங் ஃபர்ஸ்ட் அவங்க டிராயிங் வரைவாங்க. இதுல அப்ப நான் வந்து முன்னாடி வரையேன். நீ வரைஞ்சது வந்து ஒரு என்னது உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. தெரியல எனக்கு. இது வந்து சோனியா காரி பொம்மை கலாய்ச்சிட்டாராமா. இது வந்து டெடி பியர் நம்ம வரைஞ்சது. உங்களுக்கு இதுவும் ஒன்று இதுன்னு பாருங்க. அழகா இருக்குல்ல இது. இது ஒன்னதான் இருக்கு பார்க்க. இது நானு இது நீனு அழகா இருக்கும். இதுவும் பார்க்க ஒன்னா தானே இருக்கு. இதுல என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது உனக்கு? இதுல வந்து உங்களுக்கு மார்க் கொடுக்க முடியாது. இந்த கால் கை போட்டதுக்காக ஒரு மார்க். யாருக்குண்ணா? அடுத்து இவங்களுக்கு வச்சு நம்ம ஆப் வைக்கணும். ஆப்பு ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? ஆப்பு உனக்கு எப்படி ஈஸியா வந்த மாதிரி எனக்கு ஈஸியா வருது. நான் ஆர்டிஸ்ட்ல உனக்குலாம் என்ன? சரி வர. ஆமா நீ நிமிக்ரி ரொம்ப நல்ல பண்ணியாம அத கொஞ்சம் பண்ணு. கீழே என்ன நல்லா என்னம்மா பூச்சி பாக்டீரியாஸ் மாதிரி இருக்கு. நான் ரைமிங்கா பேசுறேன். இது வந்து களிச்செடி ஏதோ அபிவான் தெரியல. இது வந்து ஈக்குவலினா எதுவுமே வராது. இது என்னம்மா? அது வீடு. இதுக்கு வந்து எனக்கு ஒரு அந்த சிரிப்பு என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேல இருந்துச்சு. அது என்ன போட்டு தாக்குச்சு, காத்துல பறக்க வச்சது. உனக்கு அந்த கால் கை காரணம் அரை மார்க் தான். நான் வந்து வயிறு கை மண்டை காது இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். உனக்கு அரை மார்க். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கான். அரை மார்க் தான். ஏன்னா நான் வயிறு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு முக்கோணத்தை மட்டும் வரைஞ்சா பெரிய ஆள் நினைப்போம். வெக்கமால 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு லூசு தான். கஷ்டமா வரைஞ்சேன். நான் வரையும் ஈஸியா வரைஞ்சேன். டென்ஷன் ஆகுங்க. இப்போ நான் வரைஞ்சதை காமிக்க போறேன். அது வரைஞ்சிங்களா? நான் வந்து என்னன்னா இதெல்லாம் வரையணும்னு நினைச்சிருந்தேன். ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. பட் நான் இதுதான் வரைய வந்தேன். நீங்க வருவீங்க. இதுக்கு உங்களுக்கு மார்க் அவங்க வருது. முதல்ல உள்ள வீடு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. அந்த பழைய ஞாபகம் திரும்ப கிரியேட் பண்ணுவேன்னு அதை விட வரைஞ்சிருக்கு. யாரா பாடுறது? நான் தான். இதான் நான் வரைஞ்சது. பட் இதுக்கு மார்க்கே தரங்க. இதில் ஒன்று கூட இல்லை. நான் வரைஞ்சது இந்த பெட்டி கூட ஒழுங்காக போடல. பட் இதனால மார்க் உங்களுக்கு இதில் கிடையாது. பெரிய கூச்சிடாகும். ஆர்டிஸ்ட் வேற காலேஜில் உங்களை வந்து ஏதோ ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்களாம். ஆர்டிஸ்ட் இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு போனேன். வந்து எங்களுக்காக வரைய போகிறாங்க. இப்போ நான் வந்து வரைய போகிறேன். அது வேற மாதிரி எல்லாம் பார்க்க போறீங்க. அதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? இதுக்கு மழை போட்டிருக்கேன், இது போட்டிருக்கேன். 1 மார்க் கொடுக்கலாம். அதுக்கு எப்படியும் 1.5 மார்க் கொடுக்கலாம். இதுக்கு வந்து மொத்தம் 2 மார்க்கு. ஓகேங்களா? முழுசாக 2 மார்க். நான் அந்த மீன் அந்த மரம் மட்டும்தான் வரைகிறேன். அதனால மொத்தம் வந்து எனக்கு 1.5 மார்க். 2 மார்க். யாருக்கிட்ட? எங்க கிட்டயா? 1 மார்க். அரை மார்க் தான் உனக்கு. நான் இதுக்கு 1 மார்க் தந்தேன். நான் தான் உனக்கு 1/2 மார்க் தந்தேன்.
வீடியோ எடுத்து வீடியோ ஒரு மார்க் தான் கொடுத்துருக்கேன் நான் வந்து செருப்படுத்து பிச்சு போடு 2 மார்க். சரி ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு யார் வின்னர் அப்படிங்கிறது. இப்போ முடிவுலையும் தெரியும். இன்னும் வந்து எத்தனை டிராயிங் வரைய போறோம் அப்படின்னா 3 டிராயிங் தான். உனக்கு 3 எனக்கு 3 அதோட முடிஞ்சிச்சு. சரி உட்கார். இப்போ நான் தானா? ஓ நான் வரையேன். சரி நான் மறுபடியும் உட்காந்து போ. சரி நான் தான் ஒரு மார்க்கெல்லாம் கிடையாது. இங்கே மட்டும் இது நல்லா ஐஸ்கிரீம் நீ திம்பங்கிறதுக்காக தான் ஐஸ்கிரீம் வரைஞ்சேன். தலை வலிக்குதே. இதுக்குமே தர முடியாது, மார்க்கே கிடையாது இதுக்கு. இந்த சேலஞ்சோட வின்னர் இப்போ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த சேலஞ்சோட வின்னர். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அழகா வரைஞ்சிருக்காங்க. அதனால இவங்க தான் சேலஞ்சோட வின்னர். நான் வரைஞ்சதுலாம் ஆட்டி பேசுறேன். இப்போ நான் சொல்றேன் திரும்பி அங்கே போய் இது பண்ணு. வாங்க ஒழுங்கா இருக்கு வாப்பா. கேட்டுட்டேன் அங்கேருந்து வந்த கமெண்ட்டை கேட்டுட்டேன். நான் தான் இனிமே இங்க ரங்கராய சக்திவே. ஓகே வரங்காச்சு. யாரு தக்காளி மனுஷன். நீ வரது வட்டத்துக்காக ஒரு மார்க். எந்த வட்டத்துக்கு? வட்டத்து. அப்ப நானும் தானே இது ஒரு புள்ளி வச்சேன். அதுக்கு நீ புள்ளியை எங்க சம்மந்தப்பட்ட இடத்துல வைக்கணும். சம்மந்தப்பட்ட இடத்துல வைக்கணும். இது வந்து கிடையாது. 1 மார்க் கூட கிடையாது. வீட்டுல போக வேண்டியதானே. வந்துக்கிறேன். எங்கட மூமெண்ட்ஸ் உண்டா அது நடக்கணும். பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. வர இப்ப நான் வந்து என்ன சொல்றது? Lovely. அவமானம் வெட்கம். வரைஞ்ச டிராயிங் இது, அவ வரைஞ்சது இது. ஸோ இது ரெண்டுக்கும் எவ்வளோ கம்பேரிஷன் பார்த்தா நிறைய வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டும் ஒரே மாதிரி. சூப்பர். மார்க் கிடையாது. இங்கே நீ அரை மார்க் எடுத்துறேன்னா எக்ஸாம்ல என்ன எடுத்திருப்பேன்? எக்ஸாமுக்கு இது எடுத்த நீ உனக்கு எப்படி மார்க் போட்டாங்க? 46 மார்க். இதெல்லாம் டிராயிங்கெல்லாம் அங்கே மார்க் போடுறாங்க. படிச்சு எழுதுறதுக்கு தான் மார்க் போடுறாங்க. அடக்கூடாது, சிரிக்கணும். வராது. வரும் டிராயிங்லாம் வராது. அது வந்து மேத்ஸும் சயின்ஸ் சம்பந்தப்பட்டது. ஓ இந்த சேலஞ்சோட வின்னர் யாருன்னா வேற யாரு? நான் தான். இன்னும் 1 மார்க் எடுத்து தோத்துருக்கேன். ஓகே கௌரவம் தான் பெஸ்ட். ஸோ உங்களுடைய நன்றிக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த சேலஞ்சோட வின்னருங்கிறதுனால இவங்களுக்கு நம்ம வந்து 500 rupees கொடுக்க போகிறோம். ஸோ சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. இதில் வந்து அசிங்கமா இல்ல உனக்கு? நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இது உங்களோட வாழ்த்துக்கள். ஜெயிச்சதுக்கான 1000 ரூபாய் ப்ரைஸ்.